வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் பெரும்பாலான மாணவர்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எம்ஐடி, பிஎஸ்ஜி, சிஐடி, ஜிசிடி இது மாதிரி கல்லூரிகள் பற்றி தெரியும். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் நேரத்தில் சில காலேஜஸ் நேம் பார்த்த உடனே குழப்பம் வந்துடுது. அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் அப்படின்னா என்ன, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் அப்படின்னா என்ன, செக்ரி, சிப்பட், ஐஐஹெச்டி சேலம் இதெல்லாம் நல்ல காலேஜஸா, இவையெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸா, ப்ரைவேட் காலேஜஸா, இல்லாட்டி அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸா? இந்த வீடியோவில் இந்த கன்ஃபியூஷனை முழுமையாக கிளியர் பண்ணிடலாம். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். தி கன்ஃபியூஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச பேர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஇஜி, எம்ஐடி, பிஎஸ்ஜி டெக், சிஐடி, ஜிசிடி. ஆனால் கவுன்சிலிங் போர்ட்டலில் திடீர்னு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர்னி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், செக்ரி, சிப்பட், ஐஐஹெச்டி சேலம் இந்த மாதிரி பேர்லாம் பார்த்தோன்னே இது எந்த கேட்டகரி காலேஜ் அப்படிங்கிற கேள்வி நேச்சுரலாகவே வரும். இந்த கன்ஃபியூஷன் காரணமாக பல மாணவர்கள் நல்ல ஆப்ஷனை இக்னோர் செஞ்சிடுறாங்க. தி பிக் பிக்சர். முதல்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஈகோ சிஸ்டத்தை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே ஒரே கேட்டகரியில் இல்லை. முக்கியமாக 6 கேட்டகரி இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் கடைசியில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். ஃபீஸ், ஓனர்ஷிப், பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கேட்டகரிக்கு கேட்டகரி மாறுபடும். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் எஸ்ஏபி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், கடைசியாக ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இது எல்லாமே இது கீழே வர்றது தான். இது எல்லாமே தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் எஜுகேஷனோட கோல்டு டியர் கேட்டகரின்னு சொல்லலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட், ஹையஸ்ட் காம்படிஷன், பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் இதனோட கட் ஆஃப்லாம் அதிகமாக இருக்குது. இதில் ஒரே ஒரு சின்ன எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதனுடைய கட் ஆஃப் எப்பயுமே கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸஸ். உதாரணமாக ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, ரீஜனல் கேம்பஸ் மதுரை, இதெல்லாம் நேரடியாக அண்ணா யூனிவர்சிட்டியோட கீழே இயங்கக்கூடிய கேம்பஸஸ். டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டி தான் கொடுக்கும், சர்டிஃபிகேட்லேயும் அண்ணா யூனிவர்சிட்டி பேர் தான் இருக்கும். ஃபீஸ் கிட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டியோட சேம் ஃபீஸ் லெவல் தான் இருக்கும். இதனால் பிராண்ட் ப்ளஸ் அஃபோர்டபுள் ஃபீஸ் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல காம்பினேஷனோட இதில் கிடைக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு யூனிவர்சிட்டி, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூயன்ட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வர்றதுனால நமக்கு சிஜியில் கிடைக்கிற சேம் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடைக்கிறது கிடையாது. டிகிரி ஒரே யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தாலும் பிளேஸ்மெண்ட் ஈகோ சிஸ்டம் கேம்பஸ்க்கு கேம்பஸ் மாறுபடும். ரீஜனல் கேம்பஸஸ் நல்ல ஆப்ஷன் தான், ஆனால் சிஇஜி அல்லது எம்ஐடி பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷனை இங்கே நம்ம வைக்கக்கூடாது. இதை ரியலிஸ்டிக்காக புரிஞ்சுக்கணும். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூயன்ட் காலேஜ் கேட்டகரி கீழே வர்றது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், கிட்டத்தட்ட 16 காலேஜஸ் இருக்குது. அதாவது 3 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், மதுரையில் 1, கோயம்புத்தூரில் 1, திருநெல்வேலியில் 1. இது தவிர்த்து 13 காலேஜஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது கீழே இருக்குது. அதாவது யூசிஇ திருச்சிராப்பள்ளி, யூசிஇ விழுப்புரம், யூசிஇ காஞ்சிபுரம், யூசிஇ ஆர்னி, யூசிஇ ராமநாதபுரம், யூசிஇ திண்டுக்கல், யூசிஇ தூத்துக்குடி, யூசிஇ நாகர்கோவில், இப்படி நிறைய காலேஜஸ் இருக்குது. இவையெல்லாம் ரூரல் மற்றும் டெவலப்பிங் டிஸ்ட்ரிக்ட்க்கு இன்ஜினியரிங் எஜுகேஷனை கொண்டு செல்ல உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரி, இப்போ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ், சாதகங்களையும் பாதகங்களையும் பார்த்துடலாம். யூசிஇயோட முக்கியமான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி லோவர் கட் ஆஃப்லேயே உங்களுக்கு இந்த காலேஜஸ்லாம் கிடைச்சிரும். மொத்தத்தில் அஃபோர்டபுள் எஜுகேஷன். இவை பட்ஜெட் கான்ஷியஸ் ஃபேமிலிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஜெனரலி லிமிட்டடாக தான் இருக்கும். டாப் ரெக்ரூட்டர்ஸ் குறைவாக தான் வருவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேம்பஸ்க்கு கேம்பஸ் மாறுபடும். அதனால் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை தேர்வு செய்யும்போது ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கணும்.
அடுத்தது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். கிட்டத்தட்ட 11 காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் ஜிசிடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, ஜிசிஇ திருநெல்வேலி, அழகப்பா செட்டி காரைக்குடி, இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இது கீழே வருது. இங்கே ஒரு முக்கியமான டிஸ்டிங்ஷன் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் ஒன்று கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸும் ஒன்று கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தடகம் ரோடு கோயம்புத்தூரில் இருக்கும். அதே இது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மருதமலை ரோடு கோயம்புத்தூரில் இருக்கும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸ் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ இதுதான் ரொம்பவே அண்டர் ரேட்டட் கேட்டகரின்னு நான் சொல்லுவேன். இதில் 3 காலேஜஸ் வருது. அதாவது செக்ரி, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது ஃபஸ்ட்டு. செகண்ட் சிப்பட், அதாவது கிண்டி தாண்டி ஈக்காட்டு தாங்கல் சென்னையில் இருக்கிறது. 3வது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இது சேலத்தில் இருக்குது. இதை பல மாணவர்கள் இதை கம்ப்ளீட்டாக இக்னோர் செஞ்சிடுறீங்க. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப எக்ஸலண்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக்ரி பற்றி பார்த்துடலாம். அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது காரைக்குடியில் இருக்குது. சிஎஸ்ஐஆர் ஈகோசிஸ்டத்தின் ஒரு பகுதியாக இது செயல்படுது. இது கம்ப்ளீட்டாக ரிசர்ச் ஓரியன்ட் என்விரான்மெண்ட்டில் செயல்படக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். கோர் இன்ஜினியரிங் அப்புறம் சயின்ஸ் இன்டகிரேஷன், இதுதான் இதனுடைய கோர் பிரின்சிபல். இதில் படிக்கிறவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ், எம்டெக், பிஹெச்டி இந்த மாதிரியான ரிசர்ச் பாத்வேஸில் ரொம்பவே நல்ல ஓப்பனிங்கை கொடுக்கும். அதே சமயத்தில் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்ல பேக்கேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த காலேஜுக்கு காம்படிஷன் எப்போவுமே ஹை தான். அடுத்து நம்ம பார்க்குறது சிப்பட், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது மேனுஃபேக்சரிங் அண்ட் பிளாஸ்டிக் ஈகோசிஸ்டத்துக்கு ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பாலிமர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, டூல் அண்ட் டை, மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டு டொமைனில் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்கள ஆட்டோமேட்டிவ், பேக்கேஜிங், மெடிக்கல் டிவைசஸ், எஃப்எம்சிஜி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஐஐஹெச்டி சேலம். இது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் கொண்ட இன்ஸ்டிடியூஷன். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஃபேப்ரிக் டெக்னாலஜி, வீவிங், டையிங், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி டொமைனில் கேரியர் பில்ட் பண்ணணும்னு விரும்புகிற மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நீஷ் கேட்டகரி, அதனால தான் இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஆனால் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் இந்த 3 காலேஜஸும் ஒரு நீஷ் கேட்டகரி கீழே, தனித்துவமான கேட்டகரி கீழே வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற எல்லா காலேஜும் எடுத்துக்கோங்க, அதிலெல்லாம் அகாடமிக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுப்பாங்க, நிறைய படிப்பீங்க. ப்ராக்டிக்கல்னு வர்றப்ப ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லேத்து ரொம்ப பழைய லேத்தாக இருக்கும், அதை வச்சு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுவீங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் மோர் ஆஃப் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட அதை வச்சு ஒரு ஃபேக்ட்ரிவே நீங்கள் ரன் பண்ணலாம். ஏன் இன்னும் நல்லா சொல்ல போனால் சிப்பட் அப்படிங்கிறதே ஒரு டூல் அண்ட் டை ரூம் தான். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரி தான். அதில் உங்களுக்கு பிஇ மாதிரியான கோர்சஸை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா கேட்டகரிஸையும் கம்பேர் செஞ்சு பார்த்துடலாம். அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதான், மொத்தம் 5 காலேஜஸ் இருக்குது. சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி, அதுக்கப்புறம் எஸ்ஏபி, அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இதில் எக்ஸப்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தவிர்த்து இது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வர எல்லா காலேஜஸுமே ஹையஸ்ட் பிராண்டு, ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட், ஹையஸ்ட் காம்படிஷன். அதுக்கப்புறம் ரீஜனல் கேம்பஸஸ், நான் சொன்ன மாதிரி 3 ரீஜனல் கேம்பஸஸ் இருக்குது. குட் பிராண்ட், அஃபோர்டபுள் ஃபீஸ், மாடரேட் பிளேஸ்மெண்ட்ஸ். இதில் டாப்பில் வர்றது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மருதமலை, கோயம்புத்தூர். அடுத்ததாக நம்ம பார்க்குறது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதில் ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுள் தான். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பே பண்ணுவீங்க. கவர்மெண்ட் பேக்டு, அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி கிடச்சிருது. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குறது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். கிட்டத்தட்ட 11 காலேஜஸ் இருக்குது.
இதெல்லாம் இருக்கிறதுலே கம்மியான ஃபீஸ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் மட்டும்தான். கிட்டத்தட்ட 12,500 ரூபாய்க்கும் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வருஷத்துக்கு. ஸ்ட்ராங் ரெப்யூட்டேஷன், ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், லோ ஃபீஸ். இதில் டாப்பில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், செகண்ட் வந்து ஜிசிஇ சேலத்தை எடுத்துக்கலாம், மூணாவது காரைக்குடி எடுத்துக்கலாம், நாலாவது வந்து ஜிசிஇ திருநெல்வேலி எடுத்துக்கலாம், அஞ்சாவது ஈரோடு எடுத்துக்கலாம். கடைசியாக பார்க்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது செக்ரி, சிப்பட், ஐஐஹெச்டி. இதெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ், மோர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு கோர்சஸ். அதாவது நீங்கள் படித்து முடிச்சு வர்றப்பே ரெடியாக நீங்கள் வந்து வேலைக்கு தகுதியானவராக இருப்பீங்க. இதனோட ஃபீஸ் டிஃப்ரென்சஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலேஜோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கே போய் அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமானதை பார்க்கலாம். விச் ஒன் ஷுட் யூ சூஸ்? உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். டாப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வேண்டும் அப்படின்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எம்ஐடி, ஜிசிடி இந்த மாதிரியான காலேஜஸை சூஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஃபீஸ் வேணும், அதே சமயத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரியும் வேணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இல்லாட்டி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதில் பர்டிகுலராக யூசிஇ திருச்சி, யூசிஇ காஞ்சிபுரம், யூசிஇ விழுப்புரம்லாம் டாப் கிளாஸில் இருக்குது. ரீஜனல் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் மருதமலை, கோயம்புத்தூர் டாப்பில் இருக்குது. ரொம்பவே ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் செக்ரி எடுத்துக்கலாம். மேனுஃபேக்சரிங்கில் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சிப்பட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஐஐஹெச்டி சேலம் எடுத்துக்கலாம். ஒரே ஆன்சர் எல்லாத்துக்கும் பொருந்தாது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுற காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறது. இது கண்டிப்பாக எல்லாமே ஒன்று கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். மூணாவது, பேரை பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் யூனிவர்சல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்று யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூயன்ட் காலேஜ், ரெண்டாவது ப்ரைவேட் காலேஜ். ஸோ டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. நாலாவது, ஸ்பெஷலைசேஷனை புரிஞ்சிக்காமல் கோர்ஸை தேர்வு செய்கிறது. அஞ்சாவது மிஸ்டேக், அஃபிஷியல் பார்ட்டிசிபேஷன் லிஸ்ட்டை பார்க்காம சாய்ஸை சேர்க்கிறது. சரி, இப்போ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவோட முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஈகோ சிஸ்டமில் பல கேட்டகரிஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ரீஜனல் கேம்பஸஸ், செக்ரி, சிப்பட், ஐஐஹெச்டி, இப்படி பல ஹிடன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. நிறைய மாணவர்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸை விட இது ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கலாம். ஸோ காலேஜ் நேம் மட்டும் பார்க்காதீங்க, உங்களுடைய கேரியர் கோல், பட்ஜெட், லொக்கேஷன், பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிவு செய்யுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கட் ஆஃப்க்கு சூட்டபுளாக காலேஜஸை கண்டுபிடிக்க jinsights.com/TNEA அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் TNEA ப்ரொடிக்டரை பயன்படுத்திக்கோங்க. அந்த TNEA ப்ரொடிக்டரில் ட்ரீம், ரியலிஸ்டிக், சேஃப் காலேஜஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த TNEA வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.